ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் செவிலிய பணியிடங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பேரம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தன் மகளை விட நன்றாக படித்த பொறாமையால் மாணவனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை. காரைக்கால் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தவளக்குப்பத்தில் செவிலியரிடம் தங்க சங்கிலி பறித்த ஆசாமி. காவல்துறையினர் குற்றவாளியை மடக்கி பிடித்து சிறையில் அடைத்தனர். வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறினால் புதுச்சேரி தமிழகம் நோக்கி நகர வாய்ப்பு என தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பணியிடங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்படுவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் செவிலியர் பணியிடங்களுக்கான தேர்வு தற்போது அகில இந்திய தேர்வாக நடைபெற உள்ளது. இதற்காக புதுச்சேரியில் தேர்வு மையம் அமைக்கப்படாமல் வட மாநிலங்களில் மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும், மத்தியில் ஆளும் மோடி அரசு வேலை வாய்ப்பில் மக்களை துன்புறுத்தும் பழிவாங்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலிய பணியிடங்களுக்கு எந்தவித நுழைவுத் தேர்வும் இல்லாமல் செவிலிய மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்ய உள்ளதாகவும், இதில் வெளிப்படைத்தன்மை இருக்காது என்றும் மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் என்றும் குற்றம் சாட்டியுள்ள அவர், நர்சிங் பணிக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசுகிறார்கள் என்பதால் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் தேர்வு முறையை மாற்ற வேண்டும், இல்லையென்றால் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் கலால்துறையில் மொத்தம் சில்லறை விற்பனை மதுக்கடைகளுக்கு உரிமம் பெறுவதற்கான கட்டணம் 100 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இந்த மதுக்கடைகளுக்கு உரிமம் கட்டணத்தை குறை ஆட்சியாளர்களுடன் பேரம் நடைபெற்று வருவதாகவும், ஜோஸ் சார்லஸ் மார்டின் அமைப்பு பாரதிய ஜனதாவின் பி டீமாக உள்ளதாகவும், ஆனால் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அதனை மறுக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அப்படியென்றால் பாரதிய ஜனதா அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பணிபுரிந்தவர்களுக்கு மட்டும்தான் என்று கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த செவிலியர்கள் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்திருந்தாலும் அல்லது தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்திருந்தாலும் அவர்களுக்கும் அந்த 5% மார்க்குகளை வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பயிர்ந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற செவிலியர்களுக்கு 15% மார்க் கொடுக்கிறோம் என்று கூறுகிறார். இது எந்த வகையில் பொருந்தும்? 15% அவர்களுக்கு மார்க் கொடுக்கிறோம் என்று சொன்னாலே இதில் உள்நோக்கம் இருக்கிறது. தனது மகளை விட நன்றாக படித்ததால் பொறாமையில் 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. காரைக்கால் நேரு நகரை சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் மாலதி ஆகியோரின் மகன் பாலமணிகண்டன் கோட்டுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த 2022ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று பள்ளி ஆண்டு விழா ஒத்திகையில் கலந்து கொண்ட மாணவன் மதியம் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது தாய் மாலதியிடம், பள்ளியில் காவலாளியிடம் என்ன குளிர்பானம் கொடுத்தீர்கள், அதை குடித்ததில் இருந்து மயக்கமாக வருவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் மாலதியோ தான் ஒன்றும் கொடுக்கவில்லை என கூறியுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் பாலமணிகண்டன் வாந்தி எடுத்துள்ளார். இதனால் பதறிப்போன மாலதி காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது மாணவன் குடித்த குளிர்பானத்தில் விஷம் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த பின்னும் சிகிச்சை பலனின்றி பாலமணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தான். இதுகுறித்து மாலதி அளித்த புகாரின் பேரில் காரைக்கால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். பள்ளியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது பாலமணி
பாலமணிகண்டனுடன் படிக்கும் சக மாணவியின் தாய் சகாயராணி விக்டோரியா என்பவர் பள்ளி காவலாளியிடம் குளிர்பானம் கொடுத்து அதனை பாலமணிகண்டனிடம் கொடுக்குமாறு கூறியது தெரியவந்தது. இதனையடுத்து நேருநகர் வீட்டில் இருந்த விக்டோரியாவை பிடித்து காவல்துறையினர் விசாரித்த போது தனது மகளை விட பாலமணிகண்டன் படிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் சிறப்பாக செயல்படுவதால் அவன் மீது பொறாமை கொண்டு சயனைடு மற்றும் எலி மருந்தை குளிர்பானத்தில் கலந்து அதனை பள்ளி காவலாளி மூலம் பாலமணிகண்டனிடம் குடிக்க கொடுத்ததும் அதனை குடித்த மாணவன் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பரிதாபமாக இறந்து போனதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சகாயராணி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் இந்த வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சாட்சிகள் விசாரணை முடிவடைந்து தற்போது தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மாணவன் கொலையில் சகாயராணி விக்டோரியா மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி மோகன் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார். தவளக்குப்பத்தில் செவிலியரிடம் தங்க சங்கிலி பறித்தவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்த தங்கம் மற்றும் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த தவளக்குப்பம் ஆனந்தா நகர் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்த இளங்கோவன் மனைவி எழிலரசி கடலூர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். கடந்த 13ஆம் தேதி மதியம் வீட்டில் இருந்து தவளக்குப்பம் நோக்கி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் எழிலரசி அணிந்திருந்த 4 பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சங்கிலி பறித்து சென்ற நபர் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவானவரின் காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையனை பிடிக்க காவல்துறையினர் தீவிரம் காட்டி வந்தனர். இந்நிலையில் தவளக்குப்பம் அழுத்தவேலி அருகே காவல்துறையினரின் வாகன சோதனையின் போது சந்தேகிக்கும்படியாக மோட்டார் சைக்கிளில் வந்தவர் காவல்துறையினரை கண்டதும் தப்பி செல்ல முயன்றுள்ளார். உடனே காவல்துறையினர் சிறிது தூரம் துரத்தி சென்று அவரை பிடித்துள்ளனர். அப்போது தவறி கீழே விழுந்ததில் அவருக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின் அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே சாராமங்கலத்தை சேர்ந்த பெருமாள் என்கிற கமல் என்பதும் தவளக்குப்பத்தில் செவிலியரிடம் தங்க சங்கிலி பறித்ததும் தெரியவந்தது. பின்னர் தீபாவளி பண்டிகையை கொண்டாட பணம் இல்லாததால் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பெருமாளை கைது செய்த காவல்துறையினர் அவரை புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடம் இருந்து திருட்டு மோட்டார் சைக்கிள் மற்றும் 2.25 கிராம் உருக்கிய தங்கம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறினால் புதுச்சேரி மற்றும் வட தமிழகம் நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தற்போது மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. மேலும் தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுவடையும் எனவும் கூறப்பட்டது. ஆனால் அதற்கான அமைப்பு அப்படியே மாறி வலுப்பெற இருந்த அமைப்பு வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது நிலவி வருகிறது. இந்நிலையில் தற்போது வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உருவாகி இருப்பதாகவும் தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக எப்படி நகரும், வலுவடைந்தால் அதன் இலக்கு எங்கே நோக்கியிருக்கும் என்பது பற்றிய மற்ற விவரங்களை வானிலை ஆய்வு மையம் இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் இதுகுறித்து வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கூறுகையில், இது தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா ஆகிய பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஆழ்கடலில் இந்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் அடுத்தடுத்த நிலைகளை வேகமாக அடையக்கூடும் என்றும் அந்த வகையில் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதாகவும் தொடர்ந்து இது புயலாகவும் மாற வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் கூறியுள்ளார். இப்படி அடுத்தடுத்து வேகமாக வலுவடைந்தால் ஆந்திராவை நோக்கி நகரும். அதுவே அமைப்பு வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டால் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சாதாரண புயலாகவோ புதுச்சேரி மற்றும் வட தமிழகம், தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரக்கூடும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த போக்கில் எது இதன் இலக்காக இருக்கும் என்பதை அக்டோபர் 25ஆம் தேதிதான் கணிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் இந்த அமைப்பு ஆந்திரா நோக்கி சென்றால் புதுவை தமிழகத்திற்கு மழை உள்ளிட்ட எந்த தாக்கமும் ஏற்படாது. அதுவே சென்னைக்கு அருகே கடந்து ஆந்திரா சென்றால் வட தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நிலுவையில் உள்ள அடிப்படை வசதிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார்.
மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட தேத்தம்பாக்கம் கிராமத்தில் நீண்ட ஆண்டுகளாக வசிப்பவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும், அரசு பள்ளியை சீரமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் அங்குள்ள சமுதாய நலக்கூடம் அருகே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அக்டோபர் 22 தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 23 இரண்டாவது நாளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் தேத்தாம்பாக்கம் கிராமத்திற்கு சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டனர். பின்னர் புதுச்சேரி சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயம் தனது அலுவலகத்தில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நிலுவையில் உள்ள அடிப்படை வசதிகளை விரைந்து முடிப்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான கணினி திறன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் தேர்வு அமைப்பின் உறுப்பினர் செயலர் ஜெயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான கணினி திறன் தேர்வு அக்டோபர் 26 அன்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் இந்த தேர்வு நவம்பர் 2 அன்று நடைபெறும் என்றும், மேலும் இதே துறையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிராம உதவியாளருக்கான கணினி திறன் தேர்வும் அதே நாளில் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கணினி திறன் தேர்வு முடிந்த பிறகுதான் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியல் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதன் பிறகுதான் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் என்றும், மேலும் இந்த துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பல்நோக்கு பணியாளர்களுக்கு கணினி திறன் தேர்வு இல்லை என்றும், கிராம நிர்வாக அதிகாரி, கிராம உதவியாளர், பல்நோக்கு பணியாளர் ஆகிய 3 பதவிகளுக்கும் இறுதி பட்டியல் வெளியான பிறகுதான் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வருகிற அக்டோபர் 25 சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளும் வேலை நாளாக செயல்படும் என கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆயுத பூஜையையொட்டி கடந்த 3ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் அந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அக்டோபர் 25 சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அன்றைய தினம் வெள்ளிக்கிழமைக்கான பாடவேளை கடைபிடிக்கப்படும் என்றும் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த 6 பேரிடம் ஆன்லைனில் 6 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைனில் பகுதி நேர தட்டச்சு பணி வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதற்காக குறிப்பிட்ட தொகை செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வேலை கிடைக்கும் ஆசையில் அந்த பெண்ணும் 2,97,188 ரூபாயை செலுத்தியுள்ளார். பின்னர் அவரிடம் இருந்து எந்தவித தகவலும் வரவில்லை என்பதால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பின்னர் புகார் தெரிவித்தார். இதேபோல் கூடப்பாக்கத்தை சேர்ந்த நபரின் வங்கிக் கணக்கில் இருந்து 2,49,201 ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சொக்கநாதன்பேட்டையை சேர்ந்தவர் குறைந்த விலைக்கு A4 பேப்பர் வாங்க ஆன்லைனில் 56,000 ரூபாயை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் ஆன்லைனில் ஆடை வாங்க ஆசைப்பட்டு முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் 393 ரூபாயும், வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவர் 500 ரூபாயும் செலுத்தி ஏமாந்துள்ளனர். மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்தவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். மேலும் கவுண்டன்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் திருமணத்திற்கு ஆன்லைனில் பெண் தேடிய போது அவரை தொடர்பு கொண்ட நபர் ஆபாச வீடியோக்களை அனுப்பி பணம் கேட்டு தொல்லை கொடுத்துள்ளனர். இந்நிலையில் அக்டோபர் 22 ஒரே நாளில் மட்டும் 5 பேரிடம் 6,03,282 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,500 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,680 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.